வேதாகமத்தை நீங்க எப்படி பார்க்கணும்? பழைய ஏற்பாடு ஃபுல்லா தேவன் கொடுத்தது என்ன? வாக்கு தத்தம். உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன், உன்னை இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொன்னது எது? பழைய ஏற்பாடு. அதுக்கப்புறம் நடுவுல ஒருத்தர் வந்தாரு. அவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. வந்துட்டு இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது இப்போ வாழ்ற நமக்கு இதெல்லாம் என்னவா? நிஜங்கள். நான் திராட்சை செடி, நீ என் கொடி அப்படின்றது செய்ய போற காரியம் இல்லை, அது உண்மைங்க. நீ என்னதான் நம்பினாலும் அவர் திராட்சை செடி, அதுல இருக்கிற கொடி யாரு? நாம. இதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த உண்மை யாராலையும் பொய்யாவும் ஆக்க முடியாது. உன்னாலே அது என்ன பண்ண முடியாது. ஆனா எப்போதான் நீ அந்த செடியை விட்டு பிரிஞ்சு வர முடியும்னா, உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளன்னு வச்சுக்கோயேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த செடியில இருக்கிற கொடி மாதிரி நீ வாழ மாட்டே. எப்படி வாழ்வ? ஸோ அது யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. நம்ம இருதயத்தை காத்து கொள்றதுல தான் இருக்கு. அதனால இப்ப சொல்றதெல்லாம் என்னது? நிஜங்கள். அந்த நிஜத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி உண்மையா நம்ம பெற்றுக்கொள்றது, அதை எப்படி மாத்துறது, அதை நம்ம எப்படி அறிந்து கொள்வது, முக்கியமா என்னது? அதை எப்படி அவர் செடியா நான் கொடியா, அது எப்படி உண்மையாகும்? நான் அவரோட கொடியா இருந்தா என் வாழ்க்கை எப்படியா இருக்கும் அப்படின்றத நீ அறிந்துட்டு அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கை எப்படி ஆயிடுமா? செழிப்பா மாறிடும். ஸோ இதுக்கு முக்கியம், வெளியில இருக்கிறவங்களால வாழ்க்கை மாறாது, வெளியில இருக்கிற காரியங்களால மாறாது. எதனாலதான் மாறும்? இருதயம். ஏன்னா அவர் எங்க வாசம் செய்யறாராம்? உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உனக்குள்ளனா எங்கங்க? உன் இருதயத்துல வாசம் செய்கிறார்.